Welcome and welcome back to Part-Time Tamil. நான் உங்கள் அருண். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கும் அதேமாரி எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ வந்து நான் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, ஏன்னா வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் ப்ளஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரிவ்யூ வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெய்ட் ரிவ்யூ கிடையவே கிடையாது. ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிப்புக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிச்சிட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது என்ன ப்ராடக்டாக இதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இதே போட்டிருக்க பாருங்கள், போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரெசர். ஏர் கம்ப்ரெசர்ன்றால் ஒன்றும் இல்லை, காற்றடிக்கிற மிஷினு. அதாவது நம்ம வந்து காலில் ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறது அந்த மேனுவல் மிஷினும் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, கடையில் வந்து ஏர் கம்ப்ரெசர் வந்து பெரிய ஒரு கம்ப்ரெசர் வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இது வந்து சின்ன ஒரு கம்ப்ரெசரு. ஸோ இது போர்ட்டபுளாக இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். போர்ட்டபுளாக கைக்குள்ளே அடக்கமாக நம்ம ஒரு பவர் பேங்க் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வருது. ஸோ இந்த பாக்ஸை பிரிக்கலாமா? பிரிச்சிங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். ஸோ இது வந்து எப்பவும் போல் நம்ம படிக்க போகிறது கிடையாது, தூக்கி போட்டேன். ஸோ அடுத்து இதுதாங்க முக்கியமான ப்ராடக்ட். என்னடா இது சாவி மாரி இருக்குது, கூட்டு சாவி மாரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த ஏர் கம்ப்ரெசரு. ஸோ இது எலக்ட்ரானிக். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து அடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து பாக்ஸ்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? 1 செகண்ட். ஸோ பவுச் நல்லாவே இருக்குதுங்க. ஸோ இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு வச்சுக்கிறதுக்காக, ஸோ அழுக்காகக்கூடாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக சுருக்கு பை மாரி கொடுத்துருக்காங்க. நல்லா சுருக்கு மாரி சுருக்கி வச்சுட்டிங்கன்னா ஸோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அது கேரி பண்ணி போகிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். ஸோ அடாப்டர்லாம் தேவை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கேபிள் பார்த்திங்கன்னா சி டைப் கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பழைய கேபிள் வரும் பார்த்திங்களா, அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சி டைப் நம்ம மொபைல் சார்ஜரில் வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு நாசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நாசில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் அப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த பால் ஐட்டம்லாம் இருக்குல்ல, பேஸ்கெட் பால். ஸோ அதுக்கு வந்து நம்ம காற்றடிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த காற்றடிக்கும் மிஷினில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்ப்போம். ஸோ சுருக்கு பையை திறந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 4 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் நடுவில் ஒரு பட்டன், மொத்தம் 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு. இது வந்து ரெஃப்ரெஷ் மாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மோட்ஸை மாற்றிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இது எப்போ ஆன் ஆகும்னா என்ன பட்டன் அழுத்தினாலும் ஆன் ஆகாது. நம்ம இந்த நாசிலை திறந்த உடனே தான் இது திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரெஷர் வந்து மேனுவலாக செட் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு மைனஸும் கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மோடு இருக்குல்ல, மோடு மாற மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மோடு நினைக்கிறேன், சைக்கிள் மோடு. இது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. கார் மோடு, அப்புறம் பால் மோடு. ஸோ பாலுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூவில் வந்து அதே வந்து ப்ரீசெட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையானது பைக் மோடு தான். ஸோ பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது செட் ஆகிருக்கு, 45 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. நம்ம எவ்வளோ வேணுமோ டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அதேமாதிரி ஆட்டோ கட் ஆஃப் இருக்குது. ஆட்டோ கட் ஆஃப் இருக்கிறதுனால நம்ம செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸோ சப்போஸ் எனக்கு 40 வேணும், ப்ரெஷர் 40 வந்து செட் ஆகணும், வண்டியில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு 40 எப்போ ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம போயிட்டு லைவாக வண்டியில் போய் காற்று இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்றி பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த மிஷினை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா காற்று ஃபுல்லாக இருக்குது வண்டியில். இப்போ என்ன பண்ண போகிறோம், காற்று இறக்க போகிறோம். கொஞ்சம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காற்று இறக்கியாச்சு. இதை ப்ளக்இன் பண்ணி பார்ப்போம். காற்று இல்லை. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இது எடுத்து இதில் வச்சுட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் என்ன ப்ரெஷர் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 30 வேணும். நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே 30 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டர் பட்டன் எடுத்திங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். என்ன ப்ரெஷர் வேறு ஆகும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க 30 ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய விஷயம் சார்ஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட்டு, ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ ஆர் க்ரீன் கலர் வரும். ஸோ ப்ளூ 3 பாயிண்ட்ஸ் மாரி நீங்கள் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ க்ரீன் கலர்னால் மேக்ஸிமம் சார்ஜ் இருக்குது, ஆரஞ்சுனா வந்துட்டு மிட் ரேஞ்சில் சார்ஜ் இருக்குது, ரெட்டுனா இட்ஸ் இன் டேஞ்சர் லைக். ஸோ இவ்வளோ தான் இந்த யூசேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் எடுத்துருக்கு. ஸோ 10லேருந்து 30க்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு விச் இஸ் பெட்டர் ஐ திங்க். ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, அதேமாரி கொஞ்சம் ஈஸி ஆஃப் யூஸாகவும் இருக்குது. நம்மளுக்கு ப்ரெஷர் என்னென்ட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றும் இல்லைங்க, 2600லேருந்து 3000க்குள்ளே வந்துட்டு ஆவரேஜாக அமேசான்லேயும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அன்டில் ஜென்சர்ஸ் ஃப்ரம் பாட் டாட் காம். பாய்.